கடந்ததொரு வனக்கானா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிசரி உடமரந்தாண்டா வடுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிசரி காளி முனியா கொஞ்ச நேரம் அந்த அச்சம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கொஞ்சத்த குதிரை கள்ளிசரிய விட்டு புறப்படுறது இன்னைக்கு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை அழுயர விச்சருவா கருப்பு அடாளுயர விச்சருவா அசையாதுடா கிநாட்டு 18ஆம் படியா முடியவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் இந்த அச்சம்பட்டிக்கு நீ மேமாட்டு எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாடா வாடகை இருப்பா தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய வெட்டு 5 ஜட பறிச்சு வராடே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட கருப்பா கொஞ்ச நேரம் தங்கச்சி மாறி எம்மன கூப்பிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டல நீ மகுடி போட்டு விளையாட எந்திரி ஓடி வாடா ஒத்த காலு சப்பானியே சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா எத்தி மரம் வாடா ஆடாத சாமியும் என் கலிஜரி உடமரத்தன கூப்பிட்டா ஆடும் இடங்காத சாமியும் என் கலிஜரி காளி முனியன கூப்பிட்டா இறங்க கூட வாடா வாடா சார் சார் போயிடா எங்கே இருக்குது பாரு வம்பாடுற வாங்க போறேன் பாரு கர்யாம் என்னடா என்னடா என்ன பழக்கம் ஹலோ 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 என்ன சொன்னாலும் கேட்க ஹலோ 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 டைரக்டர் சார் ஏய் ஹலோ ஹலோ அட இறையுதுடா இறையுதுடா ஹலோ ஹலோ எனக்கு வேர்க்குதுடா வணக்கம்டா புள்ள மேடைக்குள்ள இருந்து பாண்டா பயலுக அவன் ஊரு கண்டாலிமே வெளியே இருந்துக்கிட்டு வீடியோ போடுறான்டா வணக்கம் பாண்டா வெளியே இருக்கேன் இங்களை வச்சுக்கிட்டு கண்டென்ட் பண்ணி நான் சலுப்புட என்னடா என்னடா எங்கடா தாயா ரெடி எங்கடா 2 கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர அம்மே வேண்டு வரம் தர இன்னும் நம்பரையும் வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி
ஹலோ இன்னர் லைட்டா வச்சு எக்கோ. ஹலோ ஹலோ போதும், எக்கோ பழிச்சுன்னு வைப்பா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாய், தன்மையினால் கண்ணீர் பணிமில் கணிந்து வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணோ, உலகம் என்றாய் ஒரு சுட்டினிலே வளமோ வந்தாய், உமாவதியே உலகம் என்றாய் ஒரு சுட்டினிலே வளமோ வந்தாய், கனநாதனை மாங்கனியை வென்றாய், கனநாதனை மாங்கனியை வென்றாய், கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. முரண்டு குடிக்காத உண்டு கண்ணியம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கணக்கண்ண ஊட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா, அவ அத்தி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூல நாக்கு ருசிய குடிச்ச, அடிசங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத எங்கிரியே, பாரேண்டி பாரே அவ தவிப்பத, மனமாறா கொஞ்சம் மாறாடி கொதிப்பத, முரண்டு குடிக்காத முண்ட கண்ணியம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மாயம்மா, கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. வேப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி, வேண்டு வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி, கள்ளத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி, பால் குடங்கள் எடுத்த அந்த பாளைய முகத்தை பாரு பாரு அம்மாடி, முட்டைப்பாடு உனக்கு தந்தா சுட்ட மீது படையில் வச்சா, கட்டுக்கள் இதாளிய நீ காவுகிட்டு நிக்கிறியே அம்மா, பத்தினிய விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா, பெத்தவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு,
உன்னை குளிக்க வச்சு உச்சிமணி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மா நீ காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா குலவெளி அம்மா நீ குறவழி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் கத்தரை காத்திட இங்கே வந்துடம்மா புரண்டு பிடிக்காத முண்ட கண்ணி அம்மா முளைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உன் அக்குருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத எங்கிரியே பாரண்டி பாரு அவ தவிப்பத மனம் மாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க எங்களால் பாட முடியலப்பா தொண்டை இருக்குதுயா ஹலோ நீ ஒட்டு வச்சே அதங்க கொடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ ஒட்டு வச்சே தங்க கொடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும்
சாமி ஐயா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நாடெல்லாம் வெல்ல வந்தா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ ஒட்டு வச்சே தங்க கோடும் ஊருக்கு நீ மகுடும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் ஏ தானா நன்னா தானா நன்னா தானா தானா நன்னா ஏ தானா நன்னா தானா நன்னா தானா தானா நன்னா தம்பி சார் போச்சு கோய்யா கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி போடுறா ஹலோ ஹலோ குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு நோண்டாதரா டேய் நல்லபடியா துணை கோனேஸ் கப்பைஸ் ரோட் ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாகபர் ஐஸ் நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி சூறாவளி சுரேஷ் பயலுகடா போடுறா நாடகம் பார்க்க வந்திருக்க ஆத்தா அக்கா ஆத்தா அக்கா நாடகம் பார்க்க வந்து இருக்கிற ஆத்தாக்கா ஆத்தா 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 நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தா அக்கா சோத்துல தண்ணிய ஊத்தினா ஆத்தா அக்கா சோத்துல தனியா ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா குத்து பார்க்க மதுரை வட்டாரத்துல கருப்பு குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நீ நாடகத்துக்கு செட்டு போறியா ஆடல் பாலுக்கு போறியாடா கண்டங்கர்ரு எம்புட்டு பாக்ஸை ஏற்றி வச்சிருக்கான் பாரு இன்னர் வைடா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பெரிய தமையனே தலை கம்பு கூட்டில் ஊதியை போட்டேன்னா பருவு கிளம்பிடும் இடியாப்பம் ஏலே அந்த இடியாப்பக்காரன் நம்பர் இருக்காப்பா அவன் வித்தானா வைக்கலையாடா என்ன ஆனால் எல்லா வியாபாரியும் அப்படித்தான் ஐஸு என் தம்பி உட்காந்துருக்கான் பாரு வெக்கம் பயிர் இல்லையாடா இன்னி நேரத்தில் எவனாவது ஐஸ் விற்பானாடா மதிய நேரம் பார்த்தா பருத்தி பாலை கிண்டிட்டு வர்ற வாழை சுருட்டும் இந்த மாடு வலதுகம் சாக்கிது இது எச்சப் மாடு முண்டை இதில் எந்த வியாபாரியை பாரு ஊரில் காப்பு கட்டியிருப்பாங்க அங்கேதான் 7 மீன் வண்டிக்காரன் வருவேன் மீனோய் ஏய் காப்பு கட்டியிருப்பாங்கிட்டு போங்க காப்பு கட்டியிருக்கா அதே மாதிரி ஐஸ் அப்படித்தேன் 4 பிள்ளை இருக்க வீட்டில் ஹார்ன் அடிக்க மாட்டேன் 2 கிளவி இரிமிட்டு கிடப்பாங்க அங்கே போய் பேங்கம் கிளவி விளக்கமாக தெரியுது அங்கிட்டு போடா அவர் படன்னு வந்து சாக தெரிஞ்சார் போட அதே மாதிரி அந்த இடியாப்பம் அங்கே போயிடுவேன் ஏக்கா பானுமதி அக்கா அந்த இடியப்பக்காரன் நிற்க சொல்லு மறுபடியும் இடியாப்பம் அங்கே போயிடுவேன் புவனேஸ்வரி வீட்டுக்கு எந்த வியாபாரியாக இருந்தாலும் மக்களுக்கு எது தேவையோ நின்று வியாபாரம் பார்க்கக்கூடிய வியாபாரி பொழைச்சிக்கலாம் அதே மாதிரி தான் நின்று விளையாடுற மாடு தான் பேர் வாங்க தெரியும் சூறாவளி சுரேஷு என் பெரிய தாமையன் மடு ஆடுதடா மாடு மாதிரி அவன் கிளம்பிட்டானடா சரி பங்காளிக்குள்ள ரைட்டு தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கண்டங்கர்ரு வாலிம் ஏற்றி வைல என்னடா ஒரே ஒரு சாமானை வச்சு பனியாரம் ஊற்றுற மாதிரி உட்காந்துட்டானப்பா இவன்ட்ட தானப்பா காசு நிற்க நம்ம தெருவில் தெரியும் இன்னொரு ஏத்துறா அவளை கூப்பிடுவா யார்த்தா யாரை கூப்பிட சொல்ற இமிடியட்டா வீட்டுக்கு போ என்ன உணர்ச்சிய நாடம் பார்த்து அவரை கூப்பிடுவாம்ல வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளா
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா இது கூட உள்ளூர்காரங்களா எந்திரிச்சு வெளியே போவேன். வெளியூர் எல்லாம் வந்து உட்காரு. பூரா நின்று பார்க்குறாப்பா, இடம் பத்தல, அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என்னையை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே இருக்கங்க, கப்ளிங்க பார்க்குற ஆளு உள்ளவா. இதை ஒன்று இழுத்து விட்டுட்டே எல்லா பேரும் கிரு கொண்டு தராங்களா, கப்ளிங்கு ஓசு. சரி நானாவது பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கேன் பார்த்த பாண்டா, வாண்டா கம்படா புள்ள பாண்டா விட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே இருக்கிறதெல்லாம் வெளியே போடுறேன் கண்டாலுமையாமே. எனக்கு போட்டு விட்டேன் எம்கேஆர் பப்புன்னு பயலுக. அவன் சூப்பர். கூட்டரம்பு கூட்டரம்பு இல்லை, கூட்டரம்பன்றியா கூட்டு வரையா அப்படின்றியா? கூட்டு ரொம்ப கண்ணாடியை போட்டுக்க, நல்லா இருக்கு. ஓகே, பயப்படவே இல்லையாடா? மூத்தரம் தெரிஞ்சிருக்குமே. கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு அச்சம்பட்டியில இந்த மாரியம்மனை கும்பிட, இன்னைக்கு அச்சம்பட்டியில இந்த மாரியம்மனை கும்பிட கூட்டரம்ப கூடிருச்சு. கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க, நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா புராணத்தை கேட்க, ஆளு வந்து கூடிருச்சா இந்த புராணத்தை கேட்க. ஐசி எப்படி திங்கிற, உனக்கு போடுற கூட உங்க அப்பாவுக்கு அண்டை கட்டிடும். அவன் கேப்பாண்டா எச்சு பத்தி உள்ளவன். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி சாங் சாடி. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப அச்சம்பட்டியில, கூட்டரம்ப அச்சம்பட்டியில, கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே கூடால கைத்த கட்டியாச்சா ஐயாக்கா. அது வந்து கூடிருச்சா நன்னானே கூடால கைத்த கட்டியாச்சா அண்ணாக்கா. ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ. பாடி மகிழ்ந்துடும் மச்சான், வந்த வந்த தேடிடுமா கித்தி கித்தி நத்தி 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 துப்பு. பாடி மகிழ்ந்தோ மச்சான், அந்த பசங்க விடுவோம். பாடி மகிழ்ந்துடும் மச்சான், வந்த வந்த தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் என் மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் என் மாமா. இந்த உடனத கூட்டத்தில ஏழரமா போய் ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ. அஞ்சு சட பரசி பாரு அச்சமத்தி மாறிய மட்டா அழகு சட உனக்கு தோரணையிட. அஞ்சு சடவட சிவர அச்சம்பட்டி மாரியம்மா உனக்கு அழகு சடையும் தோரணமிட. அஞ்சு சட பரசி பாரு அச்சமத்தி மாரியம்மா உனக்கு அழகு சட பொன்சிரி புகாரி. இந்த சாமி பள்ளா போயா சாமி நாட்டா டாய் ஓடி வா. கண்டவர நந்துரமா அச்சமட்ட மாரியம்மா யா சாமி. கெட்டவர நதிடமா அச்சம்பட்டி மாரியம்மா ஏ ஜாமி. கண்டவர தந்துரமா இந்த அச்சம்பட்டி மாரியம்மா யா சாமி. இந்த மாரியாத்தா எத்தனை பேருக்குடா குலசாமி டை. ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ. ஆளு இரவி தருமா மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி. அந்த மலையாள நாட்டில உன்னைய செல்ல பிள்ளையா தத்தெடுத்து உன்னைய வளர்க்க முடியாம ஓட்டி விட்டேன் தண்ணியில, மலட்டாட்டு தண்ணியில. நார வரக்காத 48 மட கம்மா ஆண்ட என் ராமநாட்டு கருப்பு. ஆளு இரவி செருவா ஓரா. ஆளு இரவி தருவா அசையாதுடா கிநாட்டு என் கருப்பை வெள்ளி புடியருவா. கெட்டவர வந்துரமா 18ஆம் படியா என் சாமி. கெட்டவர நதிடமா ஏ சாமி. கெட்டவர தந்துருமா அந்த 18ஆம் படியா என் சாமி. அந்த 18 படிதாண்டா
பொழக்கிறானடாவே அல்ல கம்மா ஆந்த மாதிரி இருந்துக்கிட்டு முண்டை டப்ளிங் பாய். ஆனால் என்ன அடிச்சுக்கிட்டு பாஞ்சு கிடந்தாலும் வெத்தலை ஓட மறக்க மாட்டார் மயிருமை. பெரிய தேகராஜ பாதவர் புலம் தள்ளுற மாதிரி தான். வெத்தலையை போட்டு அவன் கவட்டில் துப்பு வீட்டில் அவன் பொண்டாட்டி அவனை கீக்கி ஊற்றி தூக்கி போட்டு வளர்த்து யாரும் மையம் அற வாங்க போகிறான். இல்லை நீ ஆள் நல்லா இருக்க, உன் மையம் என்ன இப்படி சூத்து ஊற்றி மாதிரி இருக்கேன். அவனுக்கு வாங்கிற தீமண்டெல்லாம் தீர்ந்து விட்டு குசி விட்டு போறியாம்ட்ட. பேரன்பு கொண்டு இந்த கயிறு தேவையில்லாது. எங்கேயுமே நீங்கள் சட்டம் போட்டு இது இப்படி நடக்கும்னு கட்டினீங்கன்னா அங்கே தான் தப்பு நடக்கும். உண்மைதானே? நீ கயிறை கட்டினீங்கன்னா 2 இளவட்டம் காலை விட பார்ப்பேன். கயிறை கட்டியிருக்காங்க தேவையே கிடையாது. எல்லா ஊர்லேயும் நடக்காது. ஒரு சில ஊரில் ஒரு சிலர் தவறு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி அல்ல. நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கயிறு கட்டுவதை விட என் தமிழன் அத்தனை பேருமே நல்லங்கிறேன். இந்த கயிறு கட்டினது பொம்பளைக்கு தானே சொன்னேன். இங்கே வாவேன் இளைஞர் ஊரான் பொம்பளைக்கு சொல்லிட்டு நீ உட்காந்துக்கிட்ட. ஆனால் உள்ளூர் ஆளுக விவரமாக இருக்கியப்பா. வர வர எப்படி நாடகத்துக்கு கூட்ட வர நம்ம தெருவில் தெரியணும். கயத்தை கட்டி நம்ம உள்ளே உட்காந்துருவான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த அன்னை ஒரு சால்வையை போட்டுட்டு என்னை விடையே விடாது. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து வளர்த்து வரக்கூடிய தமிழ் சொந்தங்களே, அன்னை திரசாரவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, ஒட்டுமொத்தத்தில் ஆம்பளையாளர்கள் புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை போலவும் பெண்களை பூரா அன்னை தெரசாவை போலவும் வணங்குகிறேன். MKR. இந்த கை தட்டின ஒரு 10 பேர் தான் தமிழ்நாடு. நீங்களாம் ஒரிசாவை ப்ரோ கை தட்டலாம். கண்டங்கரு கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு போய் போச்சு. இது என்னன்னா இந்த ஊதிட்டாங்க விலங்கு நாடகம். என்ன பிள்ளை வளர்த்துருக்க புவனேஸ்வரி, உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா. வெதர் அந்த போகும் என்ன ஊதி ஊதுற மயிறு ஊதி. என்ன நாடகம் நினைச்சியா இல்லை நீர்மலைக்கு வந்த நினைச்சியா? கேமட். பிள்ளைகளை வளர்ப்பது அன்னையும் தந்தையும் எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளை. சொல்லி வளர்க்கணும். பெத்ததாயுத படிக்கலடா நீங்களாவது படிக்கணும்னு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் பிள்ளை படிக்கும். நீ என்ன செய்கிறாய்? செல்போனை கொடுத்து விடுகிறாய். அவன் டொங்காசு படம் பார்க்கிறான். இந்த 4 பேர் உட்காந்துருக்காங்க. நாடகத்தை கெடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா ஒரு மாதிரி அணத்துறாங்கன்னா கொலையாக்குறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் நிற்கிற ஆளுகள்லாம் என்னன்னே தெரியாமல் நாடகத்துக்கு வந்துருப்பியே. உண்மைதானே ப்ரோ? ஏதோ நாடகம்ன்றாங்க யூடியூப் புகழ்ன்றாங்கன்னு. நாங்கள் தன்னால் நானாவது வரால உள்ளே கிடைக்காம மருதம் பண்ணி பாவம். அவனுக்கு வர வர இது நீர் சரியாக இறங்கலைன்ட்டு நேற்று ஒரு குடம் தண்ணியை குடிக்க சொன்னே வயிறு பெருசாகி அதை அமுக்கி கடைசியில் ஒரு கொட்டையை வெளியே எடுத்து விட்டாங்க. உள்ள முந்திரி கொட்டை தொங்கியிருக்கு. மூடுறா ஏண்டா ஒரு சித்திரை ஒருத்தரி என்ன 2 குட்டையுமே எடுத்துட்டாங்களா? ஏன் வேணும்னா போய் டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு வரியா? இப்போ அதிகமாக எல்லாத்தையும் காமெடி ஒன்றார் மயிருமே. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மனத்தில் என்ன செய்வோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. என்னென்னமோ செய்வோம். குட்டையெல்லாம் எடுப்பாரு. ஆமாம், வள்ளி திருமணம் வள்ளி நாரதர். அதுக்கப்புறம் கதை துவங்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கதையாக பண்ணுவோம். அல்ல ஒம்பளை இன்னைக்கு ஜெயபிரியா வச்சுக்கிட்டு மேலே வச்சு மொட்டை மேடைக்கு வந்துட்டேன். ஹலோ ஏன்னா ஒரு ஊரில் படித்தேன். எங்கடா ஜென்ரேட்டர் கேட்டேன். ஐயா ஜென்ரேட்டர் மறந்துட்டோம்னு ஊருக்கு போயிட்டாங்க. ஜென்ரேட்டர் இருக்கா? ஜென்ரேட்டர் மட்டும் அப்பப்போ பாரு. சில பேர் ஜென்ரேட்டர் தூக்கிட்டு போய் டிஹெச் பட்டியை சாட் பண்ணி விடுறாங்க. இன்னும் உனக்கு தூக்கமே வராது. நல்ல டான்ஸ் இன்னைக்கு. நல்ல பொம்பளை தான். ஆள் சிமெண்ட் மூட கப்ளிங் எல்லாம் நல்லா இருக்கான். விட்டு பிணைஞ்சு எடுப்பேன். ஆனால் என்ன யூடியூப்பில் புரிஜன் பார்க்குறாங்க. புரிஜன் பார்த்துட்டு அவன் சொல்கிறேன் என் பொண்டாட்டி என்னடா அப்பளப்பு பொறிக்கிற மாதிரி பொறிக்கிறேன்டான். ஆனால் நானாக தப்பிச்சிருவேன். லைட்டு வாசாக தொடுவேன். மருதமணி மாட்டிக்கிடுவான். ஏன்னா முண்டைக்கு காய்ச்ச பாட்டிலே ஒருத்த கண்ணு தெரியாது. போய் கம்பு கூட்டுக்களை விடுறோம்னு மடுவில் டச் பண்ணிடுவோம்.
புழக்க அடி வாங்குவான். அதே மாதிரி உள்ள கொட்டையக்குள்ளே யாரும் வராது. எப்போ வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லாது. 2 பொம்பளையும் பாவம் பூல தள்ளி இப்படி உட்காந்துருக்கும். என்னையே ஒரு வயம் மதிக்கலை. எம்கேரன்னே ஒரு செல்ஃபின்ட்டேன், கிரிச்சின்னு எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அவங்கள எடுக்கலாமா? வேறு டான்ஸை அது பொம்பளைலாம் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு போட்டோ அவ வந்ததே கண்டாலுமே அதுக்கு தான். உலகத்தில் சோறுன தண்ணி இல்லாமல் ஆம்பளை இருக்கலாம், ஆனால் கேவலிங் எல்லாமே இருக்க முடியாது. ஐயா அந்த கண்டரில் லாரியை கொஞ்சம் திருப்ப முடியுமா? அப்படியே திருப்பி 2 சால் அடிங்க ரப்பரப்புண்டு. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனாக வணங்குறேன் எம்கேஆர். டிரைவர் இருக்கீங்களா? இருந்தால் கை தட்டலாம். எல்லாருமே கை தட்டலாம். ஏன்னா வீட்டுக்கு நீ தானே டிரைவர். எத்தனை வண்டிக்கு ஆயில் கசிவோ. இவன் நோய்கிட்டே இருக்கான்டா வீட்டுக்கு போகிற நிலப்பிலைய. ஏட்டா எச்சி வடியுது என்னடா? நல்லா இருக்காடா குழந்தையா? இன்னொன்று ரெடி பண்ணி வரேன், சோஞ்சு கொடுத்துறியா? இன்னும் தூங்க மாட்டேன் 2 நாளைக்கு. இவன் இந்நேரத்தில் பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்புகிறானடா. அப்போ மழை மயத்தில் வர. இந்த ஆள் கல்யாணத்துக்கு முன்னாடியே மசூர் இல்லையா? சூறாவளி சுரேஷ் நல்லா கேளு. அப்புறம் இவன் கொஞ்சம் வசதி விவசாயம் அதிகம் கோயில்பட்டியில். அவங்க அத்தாச்சியும் ஏற்றுக்கிட்டாங்க. பாவம் அவங்கெல்லாம் செலவு வச்சு கும்பிடணும். நீ உன் மண்டைக்கெல்லாம் அது இருள் அடிக்காமல் அது பிள்ளை வத்துருக்குவாரு. சரிண்டு இவங்க அன்னைக்குன்னு மசூர்லாம் இல்லாமல் டையெல்லாம் அடித்து மீசையை கிருகிருன்னு திருவி விட்டு போய் உட்காந்துருந்திருக்கா பொண்ணு பார்க்குற இடத்துல. பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கா அவங்க அம்மா, மருமே எல்லாரும் உட்காந்துருக்காக, போய் வைக்கப்படாமல் காப்பி தண்ணியை கொடுத்துட்டு வா. அது ஒவ்வொரு ஆளாக கொடுத்துட்டு வந்திருக்கு. இவன் மாப்பிள்ளைன்னு அதுக்கு தெரியாது. இவன் மண்டையை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்திருக்கியா. பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, இவர் ஏமா பீரோல் சரி பண்ணுறவர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கிரு கழுத வாயிலடி, அவர் தான் ஓசு, அவர் தான் உனக்கு புரிச்சேன். சரின்னு அது மாட்டேன்னு செவத்தில் முட்டி இருக்கு. இந்த மண்டப்பையில் கட்ட மாட்டேன்னு அவங்க அப்பா அம்மாலாம் காலில் விழுந்து அக்கினி சட்டி எடுத்து எப்படியோ கல்யாணத்தன்னைக்கு இவன் தாலியை கொண்டு போயிருக்கேன். அதுக்கு வந்து தேன்றாட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. கொலையை கொட்டி போகிற முன்னுந்தா கொண்டு போயிருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு வரும் போனவர் தான், அன்னைக்கு போனவர் இன்னைக்கு தான் வந்து உட்கார்றார். அதில் மிதி முனி அடிச்சிடும். சரின்னு கல்யாணம் முடிஞ்சு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகணும். பையன் நல்லா வார்மப்பு. ஏன்னா இவன் எங்கேனையும் போய் சைடு போட முடியாது. இவன் முகத்துக்கு அமையாதில்ல. ஒல்லி சீமக்கரை மண்டி ஓட்டு அடிச்சு விட்டுருப்பேன். தப்பாக கிடையாது, அடிச்சு விட்டுருப்பேன்னா இங்கேருந்து மெசேஜ் அடிச்சு விட்டுருப்பேன். எச்சி புத்தியாக இருப்பேன் மயிர்மேனே. இப்போ என்ன செக்ஸுன்றிய எதுவுமே கிடையாது. ஓப்பனாக பேசுகிற மாதிரி பேசிவிட்டு போகணும். சரின்னு முதல்வருக்கு பையன் வாமப்பில் போனவுடனே சின்ன செல்லு, அப்போ இந்த செல்லு அதில் மெமரியில் படம் ஏற்றி வச்சு பிட்டு படம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஊரில் கண்டாரலிக்கு இந்த ஆள் பொண்டாட்டி அது பெரிய திண்ணி பயவலையாக இருக்கும் போல். 2 கிலோ சீரண்ணி, 1 தாள் வாழைப்பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய் கடையே தள்ளிட்டு போயிருக்கு ட்ரே சைக்கிளில். பையன் மாமப்பு இன்னைக்கு பொழந்துடும் இருந்திருக்கேன். அந்த நேரம் கரண்ட் இல்லை. அது போய் கட்டில் தடவி இருக்கு. இவன் படுத்துட்டேன். கட்டில் மாதிரியே மண்டை கிடக்கும்போது தடவிட்டு வந்துருச்சு. வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு, இன்னும் மாப்பிள்ளை வல்லவலாமா கட்டில் தான் கிடக்க ஆளை காணா. சரி என்கிட்ட பிறகு திண்டு வருவேன்னு அதுவும் போய் படுத்துருச்சு. விடிஞ்சவனே இவன் தேடி இருக்கேன் கப்ளிங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு 7 நாள் கிடச்சி நடத்தியிருக்காங்க. ஏன்னா பிச்சில் வந்து ஈரம் மழை பெஞ்சிருச்சு. நல்லா இருப்பா. இங்கே கல்யாணம் ஆகாதாலாம் கை தூக்குங்களேன், சும்மா கை தூக்கலாம். ஏன்னா நான் அந்த வேலையும் பார்க்குறேன். மாமா மருதமணி என்ன சொன்ன மாதிரி எம்கேஆர் கப்ளிங் ஆஃபீஸ். இளவடத்துக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், படிக்கிற இடத்துல ஏதாவது ஒன்று கவ்விரு. பொண்ணு கிடைக்கலப்பா, பூரா பேயா தெரியா, பூரா செகனட்டில் தேடுறேன். வால் டீப்பு கசிவானது, டீப்பு வெடித்தது, ஆமாம் கருப்பு பை அறுத்தது, பூரா திருறேன். செவரொட்டியே இல்லாட்டம் பரவாயில்ல, கேப்பரொட்டியை ஒட்டி வச்சுக்கிறோம்ன்றேன். போய் கெஞ்சிறேன். நம்ம ஊரில் எதுவும் 2 விலை தாய் கிடக்குமானே. முதல்லாம் ஆடுதான் பார்க்க போவாங்க. ஆடு இத்தனை கிலோ விழுகுமா, அத்தனை குட்டி ஓடுமா, சீனியாடா அந்தாடான்னு. இப்போ பொம்பளை கிளம்பிட்டேன். நம்ம ஊரில் 4 விலை தாய் இருக்கானே,
சொல்லுங்கண்ணே, நம்ம ஒரு சாப்பிட ஒரு நாள் சாக்கி ஏற்றிக்கிறேன்றேன். பொண்ணு கிடைக்கல, விதி. இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எங்கே பாய்ச்ச நிறைந்த காளைகள் கடமாடு எங்கே இருக்கோ அங்கே முதல்ல கண்டு ஓடும் போதே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. சூறாவளி சுரேஷ் நம்ம புலிக்குளத்து கண்டுலாம் அப்படித்தான். இந்த மாட்டில் வந்து காலங்கண்டு விழுந்துச்சுன்னா உடனே போய் அட்வான்ஸ் பண்ணிடுவா, இந்த கண்டு எனக்கு. அந்த மாதிரி இப்போ பொம்பளை பிள்ளை வந்தவொடனே ஆம்பளை பைய வச்சிருக்கேன் போய் அட்வான்ஸ் பண்ணிடுறேன். 7,100 ரூபாக்கா இந்த குட்டி நம்ம நாய்க்குத்தேன். ஆனால் முதலே கல்யாணம் பண்ண ஆளுலாம் தப்பிச்சுக்கிடுவேன். ஆனால் என்ன கல்யாணம் பண்ணாலும் போர் அடிக்குமே, இப்போ எரிச்சலாகவே இருக்கேன். இன்னொன்று நோங்கலாம்ட்டு சைடில் காப்போடு போடலாம்ட்டு. தென்பாண்டி ஓகே ப்ரோ. செல்லு பயலுகடா காண்டா. வணக்கம் பாஜே, லைனில் சரியா இருக்கணும். என்ன ஓட்டா எடுக்கிறேன், யாருமையவன்? தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வசுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி தமிழ்நாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வச்சுடர் அப்துல் கலாம். அள்ளிருச்சாடா, கிரு மாடு மாதிரியே அள்ளிட்டானடா. அண்ணா ஒவ்வொன்றும் தள்ளி 1.5 கிலோ இருக்கும்ல. ஆனால் இளவட்டம் பூரா உங்களுக்கு அந்த நினைப்பு வரும்போது ஒன்று படைஞ்சு விளையாடுவேன். படுத்துட்டாண்டா மாடு, பொடி மாடு, கேமரா போக்கஸ். முண்டை சட்டி ஓடலடா. சட்டி ஓட்டு என்னடா லைஸ்டா நழுவுதடா வெதரு. சட்டி சைஸ் இல்லாமல் தச்சு போட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்கள் சிரிக்காதே வெண்ணமேனே, உங்கள் கம்பெனி தான். பாட்டை கெடுத்து விட்டானே பரதேஷ் பே. அக்கிடையில இருடா, எதிர்த்து போடா போடா போடா. எந்திரிக்க முடியல முண்டை. ஆனா இவன்லாம் எந்த பொம்பளையும் நோங்க முடியாது, கலாங்க முடியாது, ஓட முடியாது. அக்கி நீ சிறகடிச்சு எங்கடாவே. ஆனா கம்மா தண்ணிலாம் போய் கிணத்துல விழுந்தான்னு வைவேன், தண்ணி ஊற வெளியேறி மீன் செத்து போகும். அவனுக்கு சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா அவன் நல்லா இருப்பேன். எப்படி பண்ணுவான்? இல்லை, அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்து பண்ணி வைக்கணும்னு கேட்டேன். எதுக்குடா எந்திரிச்சு வந்தியா? கிளஞ்சு ஓடுறான்டா, திகுத்துக்குன்னு தள்ளி வெள்ளை பண்ணி மாதிரி இந்த தள்ளியா ஒரு மடுவு 2 கிலோ 3 கிலோ. எனக்கு படபடன்னு இருக்கடா, பிரஷர் மாத்திரம் இருக்காடா. அது அண்ணே என் தம்பி. தம்பி சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஏன் எங்கே போயிட்டானா? வாடா என் பங்காளி சிங்க குட்டிடா, அவனை விடாதடா. நம்ம கம்பெனியா? அவனுக்கெல்லாம் என்ஃபீல்டு ட்ராயட்டில் போக சொல்லு. டிஎஸ்பிலாம் கொடுத்துடாதீடா, தீ பிடிச்சி எரிஞ்சு தொலைஞ்சிரும்டா. அக்கி நீ சிறகடிச்சு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா.
சமீபத்திலே சண்டை போட்டுக்கிட்டாங்க. எவன் சண்டை போடுன்னு நினைப்பே? இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளும் இன்னைக்கு பார்த்து பயப்படுறது இந்தியாவை பார்த்து கிடையாது. இந்தியாவில் மட்டும் மக்கள் தொகை இருக்குது, இவங்கள்ட்ட நிறையா பழைய படம் இருக்குது அப்படின்னு பயப்படலை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடும் பயப்படுது. அவர் தான் பாடின பாட்டு பாடினே பாருங்க, அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் அப்துல் கலாம் ஐயா உண்மையிலே நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், முதல்ல செத்துட்டார். இப்போல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு வந்தால் கருத்து விட்டுருவாங்க, என்னையா நாடகம் பார்க்கவாயா? ஆம் தோழர்களே, எம்கேஆர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் என்று சொன்னார்கள், பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். இப்படி அமரவா ஐயா? தூக்கம் முடிக்கிறதுக்கு மட்டும் கணேசி பேரில் போடுறீங்களா ஐயா? போட்டு போட்டு துப்ப முடியாது, அது உதட்டில் ஒட்டும், பூலிப்பு வைங்கியா. நம்ம வீட்டில் மட்டும் கறி சாப்பிட்லாமையா? வேண்டாம், சாப்பிட்டு விட்டேன். பக்காடி லெமனில் நாளை ஊற்றி தரையா? குடிச்சு விட்டேன்னா நல்ல கறிகளுக்கும் செவரொட்டி வர கீரி சுட்டு தரையான்னு கொண்டிருப்பாங்க. நல்ல மனிதர். ஆனால் இப்போ உள்ள காலங்கள் பூரா மாறிக்கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயமே நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கோமாளியா நிற்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத இந்த எம்கேஆர் இன்னைக்கு ஏதோ கூத்தாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி ஊற்றிட்டு வரேன் 10 ஏழை வேலைக்கு. நான் பெரிய ஆள்லாம் இல்லைங்கய்யா. படித்த இளைஞர்கள்லாம் கெட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் திருந்தி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். அப்படித்தான் சொல்லுவேன். அங்கிட்டு போய் என்னை நோத்தாங்கம்மான்னு வைவேன். இவன் மயிறு பப்புன்னு எந்த மயத்துக்கு நம்ம ஊரில் அட்யூஸ் பண்ணுறான், இவன் அட்யூஸ் பண்ணுறான், நாளைக்கு வரட்டும் இவனை பொழப்பம்ட்டுவான். என்ன சொன்னாலும் ஒரு இடத்துல திட்டம் போது கூட அங்கே இனிமே தருவது எம்கேஆர் என்றால் நான் பெருமை அடைகிறேன் ஐயா. திட்டம் போது கூட நான் இருக்கேன். என்னை நீங்கள் எல்லாருமே ரசிகர்லாம் நான் சொல்லவே மாட்டேனே. ரசிகர்லாம் கிடையாது. என்ன ரசிகர்? இந்த கீழே உட்காந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாதாரண குடும்பத்து ஆளுகளாக்க. நீங்கள்லாம் பெரிய பெரிய வீட்டு பிள்ளையே, நீங்கள் எவ்வளோ பெரிய இதில் இருப்பியா ஐயா? நான் மேலே நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் கீழே உட்காந்து எங்கள் அண்ணன் தம்பி பார்க்குறத விட உங்களை விட உங்கள் செருப்புக்கு சமம் எம்கேஆர். அதே நீங்கள் தான் பெரிய ஆள். அப்படி சொல்லாத, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போக முண்டை. தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு சத்தியம் பண்ணு. என்ன தண்ணி அடிக்கிற ஓசை அவ்வளோதான். தண்ணி அடிச்சுட்டு ஓசை கண்டம் பண்ணிட்டியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக இந்த ஜோக்கு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்யணும். இது யானையும் எலியும் கதை. இந்த கதை சொல்கிறேன், எல்லாரும் இதை கேட்டு போய் டெய்லி சொல்லி சொல்லி சிரிங்க. ஒரு எலி ஒரு யானையை லவ் பண்ணியிருக்கு. அந்த யானை டெய்லி கம்மாயில் போய் தண்ணியில் போய் குளிச்சு விட்டு வருமா, அந்த எலி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது கப்ளிங்க. அந்த யானைக்கிட்ட அந்த எலி சொல்லியிருக்கு, யானை யானை உன்னை ஒரு நாளைக்கு ஒரு காப்போடு போடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, போறையா ஒரு எத்தி உன் வெதரை காலி பண்ணவா, ஏன் உடம்பு பண்ண உடம்பு பண்ண உன் ஓசை எப்படி எனக்கு சேரும் அப்படின்றது. இல்லை நான் மெதுவாக பொறி பண்ணது மாதிரி பண்ணுறேன், நீ கப்ளிங்க இது பண்ணி கொடு அப்படி சொல்லி. அந்த யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் செஞ்சால் 4 பேர் எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, என்னை பார்த்து பயப்படுறாங்க. அவன் மலைச்சாமி தென்னந்தோப்புக்கு வர்றேன் மதியம் 1 மணிக்கு, நீ அங்கே வந்து முதலே அடித்து விட்டுக்கிட்டே இரு அப்படின்ட்டு தண்ணியை. சரின்ட்டு இந்த யானை போய் வாமப்பில் இருந்துருக்கு. இந்த எலி பின்னாடி போய் தேடி பார்த்துருக்கு, கப்ளிங்க காணோம். கப்ளிங்குள்ளே உள்ளே போயிடுச்சு. வெளியே தேடி பிடிச்சி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு இந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு. திட்டார்னு இந்த யானை அப்படின்ட்டு இந்த எலி சொல்லியிருக்கு, ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வ. இதுதான் அந்த காமெடி. எதையுமே வெக்கமெல்லாம் பேசி போடுவேன். ஏன்னா இன்னைக்கு அசிங்கம் என்பது வந்து விட்டது. பள்ளிக்கூடத்திலே பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை யாரு தெரியுமா? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா ஆசிரியர் பிறந்தகை. இந்த தமிழகத்திலே நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 12 படிக்கிற மாணவரை சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு டீச்சர். வீட்டு பாடம் எழுதலை டவுல் மீனிங்கணும். சிரிச்சது எந்திரிச்சு போறது நல்லது. வீட்டு பாடம் எழுதலைன்னா அவனை போட்டு அடிக்கலாமாப்பா? தப்பு தப்பு தப்பு.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எப்படி ஏவுகணை நாயகனை ஆனாரு? இரும்பு கடையில் வேலை பார்த்தா கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்திலே பெத்ததாய் தகப்பனுக்கு சின்னஞ்சிறு வயதிலிருந்து தொல்லை கொடுக்காமல் கஷ்டம் கொடுக்காமல் தன்னுடைய உழைப்பு பள்ளிக்கூடம் செல்லுகின்ற காலத்திலே அன்றாட நாளிதழ்கள் பேப்பர் வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரான். 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு. அந்த வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு மழை பனி என்று பாராமல் வீடு வீடா பேப்பர் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் சேர்த்து வைத்து பட்டம் படித்தவர் தான் ஏவுகணை நாயகன். இன்னைக்கு 2வது ஓரவே 500 தாள் இல்லைன்னா வண்டியில் ஏற மாட்டேன். எங்கள் ஐயாலாம் கோடாங்கி 11 ரூபா குறிக்கு தச்சனை வாங்கார அந்த 1 ரூபாய்க்காக சாம்பிராணி போட்டு என் கையெல்லாம் வெந்து போகும். கடைசியில் ஐயா 11 உரி பார்த்துருக்க 11 ரூபாய்ன்றே ஓடுறா அப்படின்னு 2 ரூபாய் கொடுத்து அரைவேன் கண்டாலுமே. அப்படிலாம் இருந்தோம். இன்றைக்கி எத்தனை பேர் பள்ளிக்கூடம் போகும்போது அழுதாங்கத்தா? பொம்பளையால் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போனவொடனே 4 கால பாய்ச்சல சந்தோஷமாக போனாங்களாக்கு? போயிருக்க மாட்டானே, அழுது கத்திருப்பேன். எப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இங்கேனே தெரியாம. அதுலேயும் நாளைக்கு பள்ளிக்கூடம்னா இன்னைக்கு நைட்லாம் நாடகம் முழிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அப்போத்தான் லீவு விடலாம். ஏம்மா நைட்டு பூரா நாடகம் பார்த்தேன். உடனே அவங்க அம்மா சப்போர்ட் பண்ண, ஏங்க நானும் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், பிள்ளை தூங்கவே இல்லைங்க, இன்னைக்கு லீவு ஓடட்டேன் அப்படின்னு லீவு ஓட்டுட்டு 1 மணிக்கெல்லாம் கேம் விளையாண்டுருவார். ப்ரீபெய்டு ப்ரோ வாங்க ப்ரோ சேர்ந்துக்கங்க ப்ரோ. அஜய் ப்ரோ உங்கள் பக்கம் வர்றேன், அவனை சுடுங்க. என்ன சுட? அவன் ப்ரீபெய்டு சுடுறேன். பொம்பளை உரம் சீரியல் பார்த்தாய். சீரியலை பார்த்து சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா டிவியை கட்டி பிடிச்சி அழு. டிவியை கூட கட்டி பிடிச்சி அழுகு, அதை கேப்பில் பிச்சுக்கிட்டு அழு. இன்னைக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் வட்டிக்கு விடுற ஆளுக தான் அதிகம். மதுரில் உண்டுல வட்டிக்கு விடுற ஆளுலாம் இருக்கல, கை தூக்குங்க. சுரேஷ் நீ தூக்கக்கூடாது, காசு தரமாட்டாங்க. இப்போ விடக்கூடாது சுரேஷ், கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு. வட்டிக்கு கொடுத்தாலும் போய் கேட்கும்போது இந்த வாங்கினாலும் மன உளைச்சலானா 7 வருஷம் தண்டனையா? இது தேவையாடா? அப்படித்தான் ஒரு ஆள் கொடுத்தாலும் 5 லட்ச ரூபாய் இப்போ கேட்டிருக்கேன். டேய் முருகா உன்ட்ட 5 லட்ச ரூபா கொடுத்தல, எடுத்து வைடான்னு இருக்கேன். அவன் கதவை திறந்தோடனே தூக்கயிறை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். கயிறை பார், என்னை நீ சித்திரவர்த்தினு காவல்துறையிட்ட சொல்லுவேன். இந்த காசு வாங்க போன ஆள் சொல்லியிருக்கேன், நான் காசு வாங்க வரலடா, போட்டு தண்ணி விட்றா படவடன்னு வந்துச்சுங்கிட்டு உன் வீட்டு வழியாக போனேன். குடிச்சு விட்டு போட்டிருக்கேன் பாரு, வெற்றிவேலு முருகனுக்கு அரோ, வீரவேலு முருகன். ஏன்னா இப்போ இன்னமே எவனும் கை மாத்தும் கொடுக்க மாட்டேன், இழுத்துட்டு கிடந்தா கூட. ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு காசை சேர்த்து போகிறோம். மகளிர் குழுகள், தாயக்கட்டைகள். தாயக்கட்டை விளையாடுறீங்களா? அதுக்கு சத்தம் போடாமல் விளையாட வேண்டியதானே. ஒவ்வொரு உம்பளையும் இந்த விருத்தம் கேட்குங்க பாரு. எங்கடி 2, எங்கடி ஒரு 12, அடி தேவடியா ஒரு 3, அடி குச்சிக்காரி ஒரு 12. என்ன இது? உம்மா சரி அதுக்குதே. அப்படின்னா ஆம்பளை எங்க அடங்கோத்த மாட ரம்மி, அடங்கொம்மா எங்கடா ஒரு கிங்க காணமடா. இவன் கத்தி கத்தி போலீஸை வர வச்சிருவாங்க. காவல்துறை வாட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க வாடா ஒரு ஆசு, என்ன ஆசு ஈசுன்றாங்க. ஏட்டையா வண்டியை நிறுத்து. ஏன்னா இந்த உலகம் அப்படி நோக்கி போய்கிட்டு. ஐயா நீங்கள் எல்லாரும் பெரிய குடும்பத்து ஆளுக தான், யாருமே இதில் உட்காந்துருக்க ஆளுக குறைச்ச ஆளு கிடையாது. நான் சொல்கிறேன், எல்லார்ட்டையும் உழைப்பு, உன் திறமை மேலே நம்பிக்கை இருக்குல்ல. என் தமிழ்நாட்டில் பிறந்த என் தமிழ் எங்கள் அண்ணங்களாம் தம்பிகளாம் அப்படி சொல்கிறேன். சிங்க எங்கன்னு உட்காந்துருக்காவே இருக்குன்னு லைனில் போய் கை வைக்கிறியாடா? உட்கார்றா. இவன் வேற ஜாயிண்ட் அடிக்காமல் வச்சிருப்பேன் டேப்பு இல்லாமல். நாடகத்தை நிறுத்தி போடாதப்பா, காலையில் பிக்கப்புக்கு டிவி கட்டணும். எங்கேயோ உட்காது. இது வரால மரத்தில் நான் சொல்ல சொல்ல 11 பேர் கட்டி ஏறினேன் புளிய மரத்தில். நான் சொன்னேன், அடே கொப்பு ஒடிஞ்சுக்கலாமடா இறங்குடான்னு. நீ பொத்தியா, எங்களுக்கு இடம் இல்லையா உள்ளூர்காரனுக்கேன்னு ஏறினாங்க. அந்த மரத்தில் மேலே தேன்றாட்டு இருந்திருக்கு தெரியல. கொய்யின்னு கலைச்சி ஒருத்தர் போட்டிருக்கு கம்பு கூட்டில். தடச்சடன்னு விழுந்து அவன் விழுகிற இடம் ஒரு பொம்பளை டீ கடை. அதிலே விழுந்து அந்த பொம்பளை கடையே அதில் விழுந்த வந்தே அவன். பாத்தியாரா? நான் பயந்தவனே. என்ன அந்த பொம்பளை என்னாச்சு? அந்த பொம்பளை அந்த அக்கா காவடை மட்டும் அவுத்து போட்டு போயிடுச்சு. இவன் நகைச்சிக்கு ஒரு அளவு இல்லையா?
ஆனா கணவங்களுக்கு காசு சேர்க்கறது பெண்கள் தான் தாயே. கைதட்டலாம், எல்லாருமே கைதட்டலாம். பாவா கைதட்ட 4 ஊரை இங்கே உள்ள வாவே. என்ன காசு சேர்க்குது? கடனை சேர்க்குதுடா, பேப்பையும் வாங்கிக்கலாம். தாய் புருஷன் சீட்டு விளையாட போயிட்டு குடிச்சிட்டு வந்தா நீ லோன் வாங்கி வை. லோனா வாங்கு. 1 லட்சம் 2 லட்சம் வாங்காத, 50 லட்சம் வாங்கு. லோனுக்காரன் டப்பன்னு பைக்கில் வரும்போது சீமக்கிற தீரில் போய் படுத்துக்க. உன் மகள்கிட்ட சொல்லி விடு, அம்மாவுக்கு 2 நாளாக வயிற்றால நிற்கலைன்ட்டு அவன்கிட்ட சொல்லுப்பா. அவன் சொல்லுவேன், நான் காசு வாங்கட்ட எனக்கு 7 நாளாக வயிற்றால நிற்கலை, நான் போக மாட்டேன். இல்லை, இருக்கிறத வச்சு சிறப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் தமிழனும் பிழைத்துக் கொள்ளுவீர். இந்த தமிழ்நாட்டில் கடை வாங்குறது பரிசு கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் லோன் வாங்கலாம்ப்பா. செல்லுக்கு லோனும், பைக்கு லோனும், மாட்டுக்கு லோனு, வீட்டுக்கு லோனு, கப்ளிங் ஓசுக்கே லோன் தரேன். அதனால அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க காசை கட்டி வச்சு கல்வியை விலைக்கு வாங்க முடியாத உறவுகளே, கோடிக்கணக்கில் காசு பிள்ளையே ஆடிக்காரில் அனுப்பி விடுவார் ஒரு பணக்கார். அவர் பிள்ளை படிக்காது. பாமர தமிழனுடைய விவசாயியோட பிள்ளை 100க்கு 100 வாங்கும். இதுதான் உண்மை. நம்ம தாத்தா பாட்டைங்களுக்கெல்லாம் சுகர் பிரஷர்லாம் இருந்துச்சானே அப்போ இல்லை இல்லை. ஏன் அங்கே ஒர்க்கு அப்படி பண்ணியிருக்காங்க. உடனே சிரிச்சிருவியப்பா. அப்படி என்ன ஒர்க் பண்ணி? அப்போ எடுத்து விட்டு அழகர்சாமி பொண்டாட்டி மாசமா இருந்துச்சுன்னா பக்கத்து விட்டு முனியாண்டி கூப்பிடுவா, அவன் பொண்டாட்டி எங்கேவா, அவள் என்ன மாசமா இருக்கா, 3 மாசமா, இங்கே உள்ள வர்றி 1 மாசம், அவன் எத்தனை உள்ள 3, இங்கே வா 4, அங்கே எத்தனை 6, இங்கே வா குண்டக்க மட்டக்க அடிச்சு ஒவ்வொருத்தையும் நம்பர் வச்சு தான் கூப்பிடுறேன். 2ஆம் நம்பர் மாட்டுக்கு தண்ணி காட்டுறா, என்னப்போ தண்ணி காட்டுறப்போ, எப்போ 1ஆம் நம்பர் கூலத்தை அள்ளிட்டோட, எப்போ படப்பு சாஞ்சு வச்சுப்போ, படப்பே சாச்சு, படப்ப சாச்சு. என்ன இதே வேலையாவே இருந்திருப்பாங்களாண்ணே. ஏழை அப்ப எந்த வேலையும் இல்லைலடா. அப்ப சீட்டு கிடையாது, தாயம் கிடையாது. இங்கே தான்டா விருத்தமாக போட்டிருக்கேன், எங்கடி 3 எங்கடி 3ன்னு தான், சென்னைய 3 சென்னை 3. அண்ணே சோறு தண்ணியெல்லாம் எங்கண்ணே? சோறு தண்ணியே கம்ப்யூட்டருக்குள்ள தான் டேலை. இங்கே வாடா, ஏதோ பண்ணிட்டாங்க விடு. ஏன்னா அப்போ இப்போ 100 நாள் வேலை பூரா பேர் ஐயா. இந்த 100 நாள் வேலைக்கு போகிற ஆளுங்க வயசான ஆளுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கய்யா. இந்த அரசாங்கம் யாருக்காக இந்த 100 நாள் வேலை ஏற்பாடு செஞ்சிச்சுன்னா, வயசான காலத்தில் பெத்த பிள்ளைய கைவிட்டாலும் சோத்துக்கு இந்த வயதான தம்பதிகள் யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு 100 நாள் வேலையை. ஆனால் எல்லாரும் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் இதே அச்சம்பட்டியில் 100 நாள் வேலைன்னா கிளம்புற ஆளு இந்தந்தண்டி ஆம்ஸோட மீசையை இங்கே முறுக்கி விட்டு, என்ன மச்சான் 100 நாள் வேலையாமலோ அம்மா பொழந்து சொல்றது மாதிரி தான். ஆரம்பத்தில் 100 நாள் வேலைக்கு எல்லாரும் கிளம்புனேன். பட்டறைக்கு மம்பட்டி கடப்பாறை சாந்து சட்டு அம்புட்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போ 2 பேரும் போட்டு விட்டாங்க. இதெல்லாம் கிடையாதான், சும்மா 5-6 மண்ணாளி போட்டால் காசை 15 வாங்கலாம் அப்படியா. இப்போ எல்லாரும் சோடா முடியை தூக்கிட்டு போகிறாங்க. சோடா மூடி, டிஃபன் பாக்ஸு, டீஸ்பூனில் மண்ணாளி போடுறாங்களே, எப்படி விளங்கும்? சரி இதே பார்த்தாச்சு. கிளவி 2 100 நாள் வேலைக்கு போயிட்டு எங்கள் ஊரில் நடந்தது. கம்மா கரையிலடா கிளவிய நைட்டியை போட்டு சிப்பிங் கயிறை விளையாடுதுங்க கிளவி. அந்த பக்கம் வெளியே இருக்க போனேன். ஆம்பளை பையில பார்த்துக்கிட்டு நல்ல ஃபிகராக இருக்கு, எப்படி விளையாடுதுன்னு பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன். என்ன தம்பின்னு இருக்கு, கரையோட விழுந்து அரைச்சு. அதில் பிறந்த வந்து அவன் எனக்குன்னே வந்து சரியாம் பார். சரி சாமியை கூப்பிட்டு நிப்பாட்டுவோமா? அப்படி சொல்கிறேன். சிங்கம் சாமி இருக்கு. சாமி ஆடி பார்த்துருக்கீங்களா? இது நக்கல் மாதிரி. அவனை போச்சுறா வீட்டுக்கு. கல்வி கோமாவிலே இருந்துருப்பேன் போல. ஏப்பா இவன் மயனை பிடிச்சி போயிடா, கூட்டத்தில் மிதுக்குச்சுன்னா மருதமணி மயிர் மாதிரியா இருக்கேன். என்ன பிள்ளை வச்சிருக்கேன் நக்குன்னு பிள்ளை, கொஞ்சம் நாளை கண்ணா கறியை எடுத்து உள்ள குடலில் வச்சு விட்றா. அல்ல இவன் சூம்பி எடுத்துருப்பேன் போலடா அப்பேன். ஏல என்னடா, ஏன்டா எறும்பு ரோடு ஓட்டது மாதிரி ஏன்டா போறேன், இல்லை நீர் கடுப்பா என்னடா? இல்லை இவன் பிள்ளை இல்லையா, பிடிச்சி மந்திரம் பண்ணி வைக்கிறானா? சாமி எங்கள் ஐயா பாட்டேன் எல்லாருமே கோடாங்கி. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சீனில் வந்தது தான் இந்த நாடக கலையை. எல்லோரும் நினைப்பே எம்கேஆர் மட்டும் என்னையா கோடாங்கி மாதிரியே கூப்பிட்றேன். நான் சாமியெல்லாம் நினைப்பே. நாங்கள் பரம்பரை கோடாங்கி வாரிசு தான் உண்மை. கள்ளிச்சேரி காளிமுனியான கூப்பிட்டா ஆடாத சாமி ஆடும். அந்த சாமியினுடைய அருளோட தான் நேற்றுலாம் மேடையிலே சொன்னேன். ரொம்ப வறுமையில் உள்ள ஒரு பொம்பளைய சுரேசனை கேளு,
அது வாட்டுக்கு பாவம் கம்மாயில் போய் மாடு மேய்ச்சிருக்கு. ஆட்டை எவனை கலான்ட்டேன். எனக்கு ஃபோன் அடிக்குது, இந்த மாதிரி கலிச்சேரி காளியமணியான்ட்ட சொல்லி எப்படியாவது நல்லா இருப்பேன் ஆடை கிடச்சிரும் போன்ட்டேன். கிடச்சிருச்சு. நேற்று 1000 ரூபா கொடுத்தாங்க மேடையில். இந்த சாமி இல்லைன்னா நான் கிடையாது. கள்ளிச்சேரி காளிமுனியே அந்த பக்கம் யாராவது போனீங்கன்னா அந்த சாமியை கும்பிடுங்க. இப்போ நான் கூப்பிடும் போது கூட காளிமுனியை நினச்சி ஏதாவது வேண்டிக்கவேன். அது நடக்கலைன்னா நீ கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி 1000 அடி 2000 அடி மதுரை டவுனுக்குள்ளே போர் ஓட்டு புழுதியாக கிளம்புது. கரு குருன்னு போட்டு போர் போடுற மிஷினு தேஞ்சு போய் டீசல் எரிஞ்சு. ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. அதே காளிமுனி அருள் 600 வருஷமாக பாட்டியங்காலத்துலேருந்து உடம்பரம் தான் படுக்க. அந்த சாமிக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்கேன், கட்டணம் கட்ட முடியாது. அந்த சாமி இங்கே இருக்கு. அந்த மாரியம்மே 18ஆம் படி பெரிய கருப்பு. அங்கே விசில் பஸ்ஸில் ஆளே இல்லை, இங்கே விசில் அடிக்கிறேன். மதுரை பாண்டிமுனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியான் திருவாளை ஏறி குதிச்சு அருள் சொல்லும் போது பார்க்கணும். என்னடா வேணும்? தொட்டி கட்டுப்பா. ஒரு வருஷத்தில் கருப்பேன் ஆண் குழந்தை வரக்கும்டா போடா அப்படின்னா குழந்தை வந்து தூக்கிட்டு வந்து மறு வருஷம் காலில் ஓட்டு மாலையை போட்டு உருளுவேன். இப்போ ஆடுறது வீம்புக்கு ஆடுறானடா. ஆளுமா டோலுமா சொடக்கு மேலே சொடக்கு போடுது. அன்னைக்கு எங்கள் அப்புலாம் அந்த உட்காந்துருக்கா பெரியவங்க. ஊருக்கு ஒரு ஆள் தான் ஆடுவார். ஊர் ஜனமே ஒரு பின்னாடி போய் நின்று அருவா பிடிக்கிறது பிரம்பு பிடிக்கிறது எல்லாம் நிற்கிங்க. இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் தூண்டி விட்டு ஆடுறானப்பா. மங்குன்னு தவிடுறேன். தப்புனா முண்டைக்கு குறி சொல்ல தெரியல. எப்போ மழை எப்போ வரும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். மழை கருப்பன்ட்டை மழை கேட்குறேன். அப்புறம் என்ன தாலுகா ஆஃபீஸில் போய் தாசில்தார்ட்ட கேட்பாங்க. அப்படியே சமாளித்து சொல்லியாம் பாரு. மழையை கேட்டுவிட்டேப்பா, மழையை கேட்டுவிட்டியா? இப்போ நான் சொல்கிறேன்டா, இன்னும் 113 நாளில் மழை பெய்யும்டா. எப்படியும் பேஞ்சிடும். ஏன்னா மானத்தை பார்த்து சொல்லுவேன். வையாச்சில் சொன்னால் ஆவணிக்குள்ளே பேஞ்சிடும், அடிச்சு விட்ருவேன். ஆனால் இங்கே இந்த மாரியம்மன் இந்த கருப்பன் துடியாக இருக்கா. உங்கள் பாட்டை இங்கே ஆண்ட சாமி இருக்கு. சாமி வரும். 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த 18ஆம் படியான வாசலுக்கு போனவெல்லாம் கை தூக்குங்க. சும்மா தூக்கலாம். தூக்குங்க. அதில் வெக்கம் கிடையாது. தூக்குங்களேன். ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய கதவு மட்டும் ஏன் அடைச்சிருக்கு தெரியுமா? ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் திறப்பாங்க. இந்த சாமி எங்கே பிறந்துச்சு, எப்படி இந்த அழகர் கோயிலுக்கு வந்துச்சு? கருப்பனை கூப்பிட போகிறேன். உண்மையான கருப்பனும் மாரியாத்தாவும் பாண்டிமுனி அத்தனை சாமி இங்கே இருந்துச்சுன்னா தூக்கி எறிங்க. அப்படி நீ ஆடிட்டேன்னா உன் வீட்டில் அரும்பு குறையாது. சாமி ஆடக்கூடிய நீ 10 குடும்பத்துக்கு விபூதி அள்ளி கொடு. அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதை விட நீ செய்கிற தியாகமும் தர்மமும் எதுவுமே கிடையாது என்னையை பொறுத்தளவு. சாமி அழைக்கிறேன். அதே மாதிரி இந்த தண்ணியை போட்டு கணேஷ் போல் போட்டு ஆடி வந்தேன்னா கண்டுபிடிச்சி விடுவேன். கண்டுபிடிச்சி உனக்கு கேட்காத கேள்வி கேட்பேன். அப்படி இருக்க ஆள் இப்படியே இருந்துச்சு ஓடிடு. என்னடா 2 மணி நேரம் ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருக்கேன். எந்த சாமியா அந்த சாமியாடா மாரியாத்தாவா காளியாத்தாவா பாண்டிமுனியா யாருப்பான்னு கேட்குறேன். பிள்ளையாருன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டானாடா. பிள்ளையார் எந்த காலத்தோட தும்பிக்கையை வச்சு அலசி ஆடினார். நாசமா போக. அந்த பிள்ளையோட மூஞ்சிலே வந்தாண்டா. சார் போய் தம்பி நீ ஆடிடக்கூடாதுடா, ஆடி வயறுக்கிறலாம் அத்து விட்டு எங்களை தெருவில் விட்டுறாது. அப்படித்தான் ஒரு மைசெட்டுக்காரன் ஆடிவிட்டேன். பக்கத்தில் கரண்ட் இருந்தது தெரியல, தேவைப்பட்ட பக்கம் ஆடி வெட்டி வெட்டி இழுத்தேன். அந்த ஓனர் லைன் அடிச்சது தெரியாமல் உண்டு. அவனுக்கு நொண்டிச்சாமி இறங்காதே வெட்டி வெட்டி இழுக்குதுன்னு கொள்ள தெரிஞ்சேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி சலுப்புட. யூடியூப் கேமரா நீங்கள் கவனமாக இருக்கணும்டா. அன்னைக்கு மாதிரி சிங்கமுனாரி மாதிரி விழுந்துக்கிட்டு என்னையும் சொல்லக்கூடாது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, கேமரா தூக்கி விட்டு கலட்டி மேலே நின்று எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் சேருக்குள்ளே ஒரு சாமியாடி படுத்துக்கு வந்திருக்கேன். அவனுக்கு தெரியலை. அவன் ஆளுங்கன்னு போனேன் பாரு ஒரு மடுவு. அவனை தண்டி அவனுக்கு வந்து பாண்டிமுனி இறங்குமா தெரியலை. மதுரை பாண்டிமுனின்றேன். அவன் இப்படின்னு இருக்கேன். கனி அவனை கவனிக்கலை. இவன் மேலே கேமரா வச்சு இப்படியே தெரிய உள்ளிப்பிக்கிட்டு எந்திரிக்க. இவன் சேரோட விழுந்து கேமராவை இப்படி வச்சு மறுநாள் சாமி ஆட்டை எங்கன்னு போட்டு காமிக்கிறேன். பூரா காலாத்தேன் தெரியுது. ஆடுற ஆளை காலம் கயிறு கட்டியிருக்கேன். எனக்கு முன்னாடி செட்டு போடுறவன் 8 கிலோ ஓட்டுருக்கேன். நீ வேற அழகர்கள் குட்டியான மாதிரி நீ
இல்லை இவன்ட்ட இல்லாத கெட்ட வழக்கமே இல்லைடா. காளி கண்டாலிமே கணேஷ் போல ஓடுறேன், பூலி வைக்கிறேன், வெத்தலை ஓடுறேன், போய் கம்பு கூட்ட அதக்குறேன். தம்பி கூப்பிடுவா ஏலே எல்லாம். சுரேஷ் புத்ரு அப்பா பெரிய ஆளு ஆடுறது சரி, வேட்டிலாம் கவனமாக கட்டணும். நீ லங்கோடு போடாமல் ஆடுவேன். அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் லங்கோடு போடாமல் முண்டமாக ஆனோடனே ஒருத்தன் போய் படம் அருவான்னு நினச்சி பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சி யாருக்க போட்டு ஏலே எல்லாமே இந்த உலகத்தில் நகைச்சுவை தான்டா. சாமி இருக்குடா. எங்கள் ஐயாலாம் சிரிச்சுக்கிட்டே தான் இது ஒன்றுவார். அந்த மாதிரி தான் நானும். தம்பி இளவட்டம் பூரா என்ன பண்ணுறேன்னா, அண்ணன் சொல்கிறது கேட்பேல, வயசான ஆளுக கிளவி ஆடுனா போய் பிடிங்க, போய் செவனப்பூ கலரை வாங்கிட்டு வந்து கொடுங்கடா. வயசு பிள்ளையே போய் பிடிக்கக்கூடாது. நீங்கள் பூரா அதை தாண்டா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வயசு பிள்ளை எங்கன்னா ஆடுதோ மச்சான் கிளம்பி அந்த பிள்ளையை போட்டு அமுக்கி ஒரு ஊரில் 800 பேர் அமுக்கிட்டேன். ஊர் அம்பலத்தை கூப்பிட்டேன். அம்பலந்தே அமுக்குனது. தம்பி இரு தம்பி, இவங்க பூரா எந்திரிக்கிட்டு வர்றோம்ட்டு. அந்த இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது, உண்மையிலே நடக்குதப்பா. ஊரம் கெட்டு போச்சு. பெரிய ஆளு ஊரை நீங்கள் சொல்கிறேன். அப்போ சின்ன பையில தண்ணி அடித்தா கூட நீங்கள் ஓரமாக போங்க. திரும்பி பார்க்குறிய என்ன அடிக்கிறாங்களா? இருங்கப்போ சாமியை கூப்பிட போகிறேன். எல்லாருமே அவங்க சாமியை நினச்சிக்கோங்க. இந்த கண்ணை மூடுற வேலை வச்சுக்கிறாத. அப்படி தான் ஒரு ஊரில் எல்லோரும் கண்ணை மூடுங்கன்ட்டு செல்லுகளில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அரோவரா இல்லைடா, முருகனுக்கு கணக்கிட சாமி வந்துச்சு. இப்போ எல்லா சாமியும் ஆட ஆரம்பிச்சிச்சுடா. ஓம் சக்தி பராசக்தி. நம்ம ஊரில் அந்த சித்தப்பீடம் இருக்கா மேடம்? ஓம் சக்திக்கு மாலை ஓடுகளாத்தா? கை தூக்குங்க. யாரா இருந்தா ஓம் சக்தி. இப்போ தூக்காது. அந்த வண்டியை சாச்சிலேருந்து சக்காரத்தி மாலை ஊரா கழுத்தை முக்கிலிப்பியா மாதிரி இழுத்துக்கிறது. இவனுக்கு முன்னாடி கை தூக்கணும். நமக்கு கேவலம் முடி. நம்ம தான் போன வருஷம் பெரிய பசை சாச்சி வச்சுட்டேன். இந்த வருஷம் பிளான் போடுறீங்களே, ட்ரெயினை சாச்சி விடு, இல்லைன்னா வீட்டை சாச்சி விட்டு எல்லாத்தையும் மாடுத்து அவளை பஸ்டாண்டில் படுக்க விடு. இல்லை அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போனவன் போலையே, அதில் ஒரு சக்தி தலைவி ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க வீடியோ. இந்த வருடம் சக்தி நம்மளை சோதித்து விட்டார். வரும்போதே சக்தி மல்லாக்க கிடக்கால பாருங்க, சக்தி மயத்தை புடுங்கினேன், நீ தாண்டி சாத்தி விட்ட உள்ள குத்துப்பாட்டம் போட்டுக்கிட்டு கட்டிப்பிடிடா. அந்த டிரைவரை வச்சு டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் பிதி. தம்பி சிரிக்க கூடாது, எல்லாரும் கண்ட்ரோலா இருங்க. சாமியை கொடுப்பேன். ஏத்துறா. ஹலோ. தத்ரூபமாக இந்த சாமியை தூக்கி எறியணும். இந்த அச்சம்பட்டியில் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த அந்த மாரியம்மை, இங்கே உள்ள முனியாண்டி, இங்கே உள்ள கருப்பேன், எல்லா சாமி வீரம் குறையாம பக்கத்துல இந்த நாட்டு மக்கள்லாம் இந்த ஊர் தெய்வத்தை மகிமையை அறிந்து அருள் பெற்று செல்லணும். அருள் ஆடக்கூடவங்க அருளை ஆடிக்கிட்டு வெக்கப்படக்கூடாது. அன்பு உறவுகளே, சாமி வந்துச்சுன்னா குதிச்சிரு, ஆடிரு, அதுவே உனக்கு சிறப்பு. அதை நீ கட்டுப்படுத்தினா உன் உடம்புக்கு அது கெடுதி என்று சொல்லுகிறேன். எம்கேஆர். வடக்கே வளநாடு வழிகொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் துண்டு தொட்டு வளரக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள தேசம் முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாராவாத்த கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலாயே. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லுமாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் ஒட்டு மொத்தமாக நான் தாராவாக்குறேன். இதை மொத்தமாக மலையாள நாட்டுக்கு அழைத்து சென்று
வளர்த்து ஆளாக்கி மணிமகுடம் சூடுடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளையும் வந்த நேரம் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குதுடா மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் இந்த 60 பிள்ளையும் வளர்ந்து வரும் நாளையிலே முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்செழிப்பா இருந்த மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளரும் காலத்தில் பஞ்சம் போகுது. நாடு பஞ்ச நாடாகுது. அங்கே பயிரெல்லாம் கருகுது. அங்கே விலங்கெல்லாம் சாகுது. மக்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை. அங்கே திணறுதுடா மலையாள நாடு. அப்போ மலையாளத்து அரசு பாட்டங்க காலத்திலிருந்து இந்த நாட்டுக்கு இந்த பஞ்சம் வந்ததில்லே. ஓடி வரா. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? கருப்பா எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிருஞ்சிரும். அங்கே பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல கோடாங்கி இல்லையா கருப்பு? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே அவன் தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா. ஓடி வாடா. இவன் ஆரணி வெங்கடா கருப்பு. இவன் ரோஜாக்கார சாமிடா. இவன் சங்கிலில கட்டுனாலும் இந்த கருப்பு கட்டு கடங்க மாட்டேன். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து என் கருப்பனுக்கு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப கரவரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி தன்னந்தனியா உருண்டு வருதுடா இந்த கீநாட்ட நோக்கி. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு. உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்கால மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியா. 18ஆம் படி கருப்போ. குட்டிக்கு தண்ணி வச்சா இந்த ரோஜாக்கார ஜாமி. நீ குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பு குமுறுமுடா வாருவா. ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா இவன் அருவா அலறுமுடா என் கருப்பேன் பொன்னருவா. இந்த அச்சம்பட்டி கிராமத்தில இந்த முப்பாட்டேன் காலத்தில இங்க உள்ள மாரியம்மனுக்கு முனியாண்டிக்கு நம்ம கருப்பனுக்கும் நம்ம அச்சம்பட்டி கிழவே உங்க கிழவைங்கதான் இங்க மாலையும் தேங்காய் பழமும் பக்கத்துல வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே நம்ம கிழவே மயிலக்கலை 2 ஊட்டி அங்க கணத்த வர ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த கறி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாகுல ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு இந்த அச்சம்பட்டி கிழவன் சும்மா கல்லு ரோட்டுக்கும் வாடா அத்தீர வாசத்துக்கு அணக்கல்லு போறாக. என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு டே வாடாடா நம்ம கிழவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தேரு முட்டி வீதிக்கும் ஓடி வாடா. அங்க பூப்பாரம் தானே தீ
இந்த அச்சம்பட்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய நம்ம ஊரை நோக்கி வரும்போது அடைக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அன்னிதினமும் மண்டியிட்டு வேண்டிய அச்சம்பட்டில உள்ள மாரியம்மனையும் கருப்பனையும் காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம். அதிகாலத்தில நம்ம கிழவன் எந்துக்கிட்டாரா எனக்கு தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் மாரியம்மை தொட்டுச்சு ராக்காயின்னு உன் பேரு வைக்கிறேன். அப்ப இனாத மாடை கொண்டு வந்து கட்டுனா இந்த அச்சம்பட்டியில ஈனம்மா என்று சொல்லி சத்தியம் வாங்கினார். சத்தியம் பொய்யா போச்சா? என் கருப்பனுக்கு வீரம் குறைஞ்சு போச்சா? இல்ல கச்ச கணக்குதாடா? இல்ல வயசாகி போயிட்டியா? கொஞ்ச நேரம் இந்த அச்சம்பட்டியில நீ எந்திரி கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா என் உடம்பராத்தானா காணாமுட நேரம் உனக்கு 600 வருஷமா பட்ட சீமக்கருவ உடமரம் தான் படுக்க அந்த அலற சத்தம் கேட்குதுடா. உடம்புள்ள சத்தம் கேட்டுச்சுடா. கள்ளிச்சேரி எல்லைய விட்டு தங்கச்சி காளியாத்தாவ கூட்டிக்கிட்டு பசி எடுத்துருச்சடா. அண்ணா அன்னை இல்லாத அந்த சீமையில இந்த மலையாள நாட்டில நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம்னு என் தீத்தக்கராக்கு தொட்டிச்சு தாயமங்கலம் முத்து மாறி கொஞ்ச நேரம் உங்க அன்னை முனியாண்டி வந்து நேரமாச்சு. ஆடாத சாமியும் ஆட என் உடமரத்தனை கூப்பிட்டா இறங்காத சாமியும் இறங்க. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா கருப்பை பிச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா கருப்பு பிச்சருவா எந்திரிச்சு ஆடு உனக்கு காலே வரலையாடா இல்ல கச்ச கணக்குதான் இல்ல உனக்கு வயசாகி போயிட்டியா இல்ல இந்த மக்களை நீ நின்ற ஆடாட்ட எப்படி காக்க போறேன்? ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா நீ துள்ளி வாடா. மலட்டாட்டு தண்ணியில உன் பெட்டிய அலறி வருதுடா. நீ சொன்ன சொல்லும் மாறாத நீ ரோஜாக்கார சாமிடா. உங்க அக்கா தங்கச்சிய கூட்டிக்கிட்டு என் நொண்டி பயல காணாமுடா. என் ரோஜாக்கார சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி முனியே. கருப்பு ஓடி வா. மதுர நல்ல மாநகர என் பாண்டி முனி மானா மதுர பிஞ்ச காட்டுல உனக்கு சேவா கட்டாமுடா. ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா நீயும் ஆடி வாடா. மதுர நல்ல மாநகர ஜாமி மாநகர மானா மதுர சேவா கட்டா ஜாமி சேவா கட்டாமுடா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா ஜாமி ஜல்லாடமா உன் ஜல்லாடமா மாறியா தவறே. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு ஜல்லாடமா ஜாமி ஜல்லாடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா. எட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா. வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா ஜாமி ஜல்லாடமா உன் ஜல்லாடமா. ஓடி வாடா நீயும் ஓடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா நீயும் ஆடி வாடா. குட்டிக்கிட்டா தண்ணி வச்சா கருப்பே தண்ணி வச்சா முருமடா உன்னருவா சாமி உன்னருவா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா முருகடா உன்னருவா கருப்பு உன்னருவா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. என கரத்திலும் பொன்னலான கூடிய மதிமரியாக்குரிய மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் அச்சம்பட்டி கிராமத்திலே
தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் வையாசி உற்சவத்தை முன்னிட்டு அலங்காநல்லூர் மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் அச்சம்பட்டி உயர்தல் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் முன்னிலும் இந்த அச்சம்பட்டி கிராம பொதுமக்கள் அன்போடு ஆசையோடு நாடகம் நடைபெற்றாலும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஊர்களிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் வருகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தை யார் வைத்திருக்கிறார் என்றால் பாசத்துக்குரிய இந்த அச்சம்பட்டி கிராமத்தினுடைய மக்கள். நீங்கள் தானே, ஏன் பயப்படுறவா? அச்சம்பட்டி திரு சி ஐயாவு ஆ ஏ வீரம்மாள் குடும்பத்தார் சார்பாக பிரார்த்தனை நாடகம். இந்த நாடகத்தை எங்களை இங்கே அழைத்து வர காரணமாக இருந்தது இந்த குடும்பத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இளச்சாலு எங்களை கூப்பிட முடியாது, ஒரு வயக்காடை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். திரு ஐயாவு ஏ வீரம்மாள் குடும்பத்தார் சார்பாக ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், பாசத்துக்குரிய ஹலோ ஹலோ மைக்க போடுறாரு. ஏன்னா எங்கள் அண்ணன் ஜாலுவை ஓட விடலை, அதனால அந்த ஆதங்கம். உட்கார், விடு விடு விடு. பூரா ஒரு தாய் மக்கள் யார் மூஞ்சில் யார் முழிப்பேன்னு தெரியவே தெரியாது. ஒரு நாள் பெரிய இது பண்ணி எத்தனை நாள் இருக்க போகிற எல்லாரும்? பூரா ஒரே மக்கள் ஒரே சொந்தம். ஏனே போனேன் அங்கிட்டு, என்னைய கூட நீ என்ன வேணா பண்ணும், அவளை வையாத. ரோசாப்பு மாலையை உதறிட்டு போடுப்பா, எறும்பு அதிகமாக இருக்கும். நல்லா உதறு இருக்கிற மாலையில போய் உதறு, சும்மா உதறு. அவங்க கிடக்கான், ஏ உதறு, நல்லா உதறிட்டு இப்படி உதறு, சும்மா உதறு, ஒன்றும் பண்ணாது, உதறு. புறாத்தி ஊத்து விட்டு போடு. நீங்கள் ஏன்டா காட்டி கொடுக்குறீங்க பேப்பாயமைங்களா? விடுப்பா, என்ன மாலை பொண்ணாட, நீங்கள் நல்லா இருந்த போதும் அண்ணே. நல்லா பேசின தொகையை கொடுத்துருவில்ல, எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, மூச்சு இழுத்து விடு. சரி, போய் காசை எண்ணிட்டு வா, நான் கிளம்புறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் நடிச்சது 23,000 பிள்ளாக இருக்கு. லேசா உனக்கு வேறுக்குமே எதை நகைச்சிக்கு சும்மா பேசுகிறேன். அவனுக்கு அப்படி போடாது, அவனுக்கெல்லாம் வந்து மஞ்சுருட்டு மாடு மாதிரி பெருசாக கட்டணும். அன்பு தம்பி, என் தம்பி உண்மையிலே மடுவு ராசா டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு போடுப்பா, நீ போடுப்பா. பாய் ஆளுக்கு ஒரு அரை போடு காப்போடு போட்டு விட்டு. அவன் மண்டில் நீ போடும்போது நல்ல பொருத்தம்டா. ஆஹா, அள்ளிட்டாளடா. பெருங்கொண்ட தலைவர் சில மாதிரி இருக்கானாடா அவன். விளக்கணை தேய்ச்சி இங்கே வரு பப்புல. ஹாய் பப்புலு, பாப்புலு. மாடு புடி மாடு, எனக்கு கண்டென்ட்டுக்கிட்டே சேருவாங்க ஆளுங்க. யாரு எங்க பப்புலு? என்ன வா, ஏ வா, நப்ப முட்டாமா. என்ன நல்லா இருக்கியா? கல்யாணம் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. அலே அத்துட்டானடா. சரி, உள்ள இருக்க ஒரு பிள்ளைய ரயில் பண்ணி வரியா? இன்னும் போக மாட்டேன், டவுசரை கழட்டிட்டு வச்சு வேட்டியை கட்டி வந்துடுவேன். யாருக்கு மரியாதை? சத்திரம் அறந்தாங்கி அருகாமல மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார். தம்பி, அந்த குழந்தைய கொண்டாங்க. அப்போ கொண்டா கொண்டா. அந்த குழந்தைக்கு பிறந்த நாளா? சும்மா கொண்டோம். குழந்தையும் தெய்வம் ஒன்று, இதில் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க கொண்டு வா. பேர் என்னப்போ? இந்த குழந்தை செல்வம் தமிழ். இந்த செல்லக்குட்டிக்கு அத்தனை தமிழ் உறவு சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்டே தெரியும். போ போதும். இன்னும் ஒரு 4 பிள்ளைய பத்து அடுத்த வருஷம் கூட்டுவா. இவன் யாரும் இல்லடா, அது அவ்வளோதான் முடிஞ்சு. அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கடா. மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையில் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுகையைச் சேர்ந்த ராஜ சுலோச்சனா அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகான பேரரசாக அன்பு மச்சான் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய சக்கரவர்த்தி பின்பாட்டி இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல் அம்மா பாட்டு ஒன்று போட்டு விடுறார்.
உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்ன கதை தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்ன கதை தீராது பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மள பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா அது மணிகண்டனுக்குன்னு ஒரு குரல் இருக்கு. இவனுடைய ரசிகனை நான் மாறிட்டேன். என்னன்னா அந்த பாட்டு பூரா தேவா சார் வாய்ஸ் அப்படியே இருக்கு. வாழ்த்து. என்னடா பிரபு 10ஆம் பட்டி பிரபு உண்மைதானப்பா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவன் என்னன்ட்டு அடிச்சு விட போறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைகிட்டி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த கப்ளிங் மண்டை புகழ் விஜய் டிவிலேருந்து வந்திருந்தார் ஒருத்தர் சந்துரு சார். அவர் தான் விஜய் டிவி சீரியலுக்கு 8. அவர் மேடைக்கு வந்துட்டு என்ன கொட்டகுடி மேடையில் என்ன சொன்னார், இவர் தானே கப்ளிங் மண்டை செல்வம் அப்படின்னு. அங்கேருந்து விஜய் டிவிலேருந்து போயிடுச்சு, அங்கிட்டு போயிடாத தேன்றாட்டை கழிச்சு விட்டு அடிக்கிறாங்களாம். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை சீப்பார் செல்வம் லைட்டாக அடிச்சு விடுவோம். கைதட்டான். இந்த 4 அடிக்க கைதட்டலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிப்போம்னு பயப்படாத. ஒன்றும் செய்ய மாட்டேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி வீட்டில் இருக்க 50 ஜாமான் அள்ளிட்டு வந்துட்டேன். அள்ளிட்டு வந்து இல்லாமல் வெயிலுக்கு கொட்டா ஓட்டு வச்சிருக்கேன் பாரு. ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். கைதட்டலாம் அருளுக்கு. சூம்ப விடுறா. என்னடா சொல்ல மொட்டனாக்க போல சூப்பரா பொத்துறா முண்டை. நீ வா இங்க வா. நீ என்ன பண்ண போற? இந்த தட்டான பிடிச்சிட்டு போ.
தாளம் போடுறது யாருக்காவது தெரியுதா? ஏன் மறைமுகமாக போடுற பிளாக்கில் ஓட்டக்கூடாதுட்டாங்களா? சரி, நல்லா சரி. நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே போடணும். மதினியே நான் மத்தோட வாரேன். என்ன உன காத்திருக்கானோ புஞ்சுவோங்க தம்பி. இந்த விளையாட்டில் நீங்கள் கிடையாது, நீங்கள் அவுட் ஆயிட்டீங்க. மதினி மதினி மச்சான் இல்லையா? ஐயோ பாட்டு தாண்டா பேப்பேன். பாட்டு தான் உன் வீட்டில் வந்து அட்ரஸை எடுக்கிருக்கேன். குழந்தா குழந்தா எதுக்கு கேட்குற? இதெல்லாம் தெரியாமல் வர்ற பாட்டுக்கு நங்கு நங்குன்னு போட்டு காட்டி கொடுக்குற பத்தியா? நான் ராத்திரியில் துணையாக வரலாமா? ஒரே நீர்மாலை குத்து தாண்டாவேன். ஒரே அடிதான். கிஞ்சர கச்சா கிஞ்சர கச்சா கிஞ்சர கச்சா குஞ்சல வருவா. யமுனா நதி அபி யாவே என் காலில் விழுந்து என் கால் ரெண்டானா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இந்த சோக்கை சொல்லி கொடுத்தேன் மட்டும் பேர மெலோடியா பாடுறேன். அணிலகண்டா பூரா நம்ம சொந்தக்காரங்க என்னை அசிங்கப்படுத்தாத, அரைஞ்சு விடுவேன். கோமுற கோயில் சேவல பார்த்தேன். இல்லை இவன் யார் அந்த சர்ச்சி மாடு? சட்டையை தூக்குறேன். என்னாச்சு? நீ இங்கேருந்து அங்கே எங்கே போன? பாபா லைனில் சரியாக இருக்கண்ணே. பாண்டா பயலுக ஜட்டி பயலுக. அவனை ஒரு நாளைக்கு மேடலை ஏற்றணும்டாய். குஜிலி கும்பா அப்படி தானப்பா போய் ஒரு சட்டியோட ஒரு ஒம்பளையோட வீடியோ போடுறியா? வணக்கம்டா மாப்பிள்ள பாண்டா கடலுக்கரை ஓரத்தில் இன்னொருத்தையும் கொண்டாட்டி அந்த பொம்பளை ஓஎஸ் என்ன நடக்கிறது? அப்படியே சட்டியோடு தள்ளி விட்டாடா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஓகம் நல்ல ஒரு பொம்பளையில் தள்ளுறானப்பா. அதில் பிறந்திருந்தேன். ஏய் கரெக்டாக போடு. அது வேணாம், இவனுக்கு வேற மாதிரி. தாத்தா தாத்தா யார் இந்த கொஞ்சம் பொடி கொடு. ஏ பேரா பேரா அந்த தடியடு. இந்த கஞ்சடி கஞ்சடி கஞ்சடின்னு கஞ்சடி கஞ்சடி என்ன சிந்தாமணியை தாண்டலையாடா போடா. போய் மண்டி ஓட்டு நல்லா விளக்கிட்டு மாமா பொண்ணு சீயா ஆடல் அரசி அபிநய சுந்தரி. ஏ நண்பா வேணா நண்பா நான் காசு தரேங்க வா. இந்த கூட்டத்தில் விற்க முடியாது, நீ வெதறதெல்லாம் வச்சு போடாதரா. இந்த சோளப்புரிய 7 வருஷமாக விற்கிறேன், காலி ஆகலை. எப்படியோ என்னால் முடிஞ்ச உதவி எனக்கா தீச்சட்டி எடு. அந்த பிள்ளைய எப்படியா சென்னையாக்கணும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி ஜெயபிரியா கொடுத்து வச்ச மகராஜ மருதமணி. ஏன்னா நான் மாதிரி இப்போ தொடுறதில்ல. என் குடும்பத்தில் டெய்லி இடி விழுகுது. ஏன்னா அதுகளும் வயிற்று பொழப்புக்காக. உண்மை அதேன். டான்ஸு நம்ம நினைக்கிறோம், எல்லோரும் நினைப்பிய என்ன டான்ஸை போய் எம்கேஆர் கட்டிப்பிடிக்க மாட்டாருன்னு. அதுகளுக்குன்னு குடும்பம் இருக்குது, கனவு இருக்குது, எல்லாம் வயிற்று பொழப்பு. நான் லேசுவாசாக தொடுவேன். மருதமணி என்னை தொடும்போது அது நகைச்சுவாக போயிடும். நான் தொடும்போது அது காமமாக வந்துடும். அப்புறம் உங்களுக்கு எச்சி ஊறும். அப்புறம் பொம்பளை அடைக்காமல் இவனும் ஒரு நாளைக்கு பரட்டிட்டாங்க பின்னாடி போனவனை. அடிப்புக்கு நல்லா இருக்கு. சரி என் மயம் புத்தரு பாண்டியாடா அப்படி சிரிக்கிறியா? ஆடல் அரசி அபிநய சுந்தரி சிரிப்பு அழகி. இந்த ஒரே ஆள் விடிய வரைக்கும் நாடகத்தை கெடுக்கலைன்னா என்ன என்னன்னு கேளு. என்னை நீ வானே உள்ள உனக்கு அப்படிங்க காமிச்சு விடுறேன். சரியா கண்ணாடியை காமி. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமி. நாடறிஞ்ச அழகியெல்லாம் நீங்க உங்க தோடு உன்னை வச்சுக்கவா கட்டிக்கவா சொல்லி கொடுங்கடி. கத்தரிப்பு ரவிக்க போட சின்ன பையலி, கத்தரிப்பு ரவிக்க போட சின்ன பையலி. உன்னை கோட்டருக்கு ஒரு காயா துட்டு கவாடி, உன்னை கோட்டருக்கு ஒரு காயா துட்டு கவாடி. தொட்டுக்கவா நக்கிக்கிறான்னு சொல்றீங்களே ப்ரோ. அந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி கொஞ்சம் உள்ள வரையெல்லாம் செருப்பிட்டு அடிக்கிறேன். பாட்டுடா தங்கச்சியை சொல்றேன். அப்புறம் கட்டிக்கு வரைக்கும் ஓடா பேப்பை மேனே ஓடா பரதேசி பயமாயினே. நன்றி ப்ரோ. தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக்கக்கூடிய காலை, மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை
எப்படியும் அடக்கிய துருவம் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டக்கூடிய சிவகங்கை மாவட்ட மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. இந்த காளையும் இந்த வீரர்களும் களத்தில் இருக்கும் போது புதுக்கோட்டை நேத்து ஈண்ட அந்த பொட்டமாடு ஈடு கொடுக்குமா ஜெயபுரியா? லாஸ்ட் பார்ட் 2 மினிட். கொம்ப பிடிக்க கூடாது, மடுவை பிடிக்க கூடாது, சீம்பால பிச்சக்கூடாது. எப்படியோ எனக்கு காசு காலத்தில் தரணும், பிரார்த்தனை நடத்தணும். நீ உள்ள வா வா, சேரு போட்டு உட்காந்துக்க. ஏன்னா நீ போயிட்டு நான் தெருவில் தெரியும். டே அந்த தங்கத்தை மூஞ்சியை நல்லா எடுத்து வைங்கடா. நாடகம் யார்கிட்ட பேசினாண்டா மேனேஜர்? அந்த ஆள் வேற உள்ள. சொல்லுங்க சார். சார் பேமெண்ட் எத்தனை மணிக்கு வாங்க சார்? நரேன் சார். எதில் விட்டேன்? வாயில. ஓகே புத்ரு, தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது JMR ரேடியோஸ் பாலமேடு உரிமை எம் ராதாகிருஷ்ணே. ஏன் பங்காளி அதே போடுப்பா. கேசட்டை மறந்துட்டானா என்னடா அது? பொம்பளை ஓட்டாலும் பொம்பளைய போகாதத்தான் மேற்கொண்டு களைச்சி விட்டு வருவேன். இதில் எங்கள் ஊர்லாம் அகராதி முண்டையை இருக்காளுங்க. எங்கள் ஊரில் 2 ஆம்பளை சண்டை ஓட்டு அவன் பாட்டு படுத்துட்டேன். இந்த முண்டையை 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து, என்ன உனக்கு நான் முந்தாணி வரைச்சது உண்மைன்னா போய் அவனை குத்தி விட்டு வாடா நோனி மைனன் ஏற்றி விட்டுருவாளுங்க. இன்னுமே பொம்பளையால் சண்டைக்கு வா, மணிக்கட்டோட ஒடிக்கிறேன். ஆம்பளையும் நாளைக்கு அடிச்சுக்குருவான். சரின்னு சண்டை ஓட்டா நாளைக்கு காலையில் உட்காந்துருக்கும் போது பாலத்துக்கிட்ட மச்சான் ஒரு பீடி விடுவேன், ராஜி ஆயிடுவேன். 12 மணி கடை வந்தோடனே, ஏய் வாயா நேற்று நைட்டு பெரிய மயிர் மாதிரி போயினே, ஏய் வாயா, ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவான். எங்களுக்குள்ளே சரியாயிடும். இதுக கிளப்பி உனக்கு நான் முந்தாணி விரிச்சேன் 2 பிள்ளைக்கு தாயான்னு, உனக்கு இது உண்மைனா போய் அவனை போய் கழி புடி நக்கிட்டு போ. இப்போ உங்களுக்கு தெரியாது, சட்டம் இன்னைக்கு கடுமையாக இருக்குது. சண்டை போடுறது பெருசு கிடையாது. அதில் கேஸுக்கு போய் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையே போயிடும். தேவேந்திர குலம் தானே இங்கெல்லாம் ஐயா. அருவாளை எடுத்து நீ கலவரம் பண்ணுறதோட அறிவுக்கு முக்கியம் கொடுத்து பேனா நுனியிலே தீவக்கு பாண்டி. அப்போ அப்படியாப்பட்ட வம்சத்தில் வந்துட்டு நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க ஐயா? பாட்டு பாடுறேன், நீங்கள் பேசாமல் இருப்பியா? பாடுறேன், எல்லாம் ஒத்துமையாக இருப்பீங்களா? ரொம்ப நன்றி. பாட்டெலாம் பாடலை சொல்கிறேன். பெரியவங்க சொல்கிறது நான் கேட்குறப்போ பாட்டெலாம் வேணாம். ஏன்னா பக்கத்தூர்லேருந்து பெரிய ஐயோ இழுத்து விட்டாங்க. பொம்பளையை சொல்லி என் தலையில் வந்துருச்சாடா. தம்பி என் தங்கா தம்பி, பாட்டு நான் பாடலை, நீ கையிலேயே தூக்கி கட்டாமல் உட்காரு, நல்லா இருப்பேன். நான் பாடலடா, பாடுனா என்னை செருப்பை கழட்டி அடி போ. இப்போ எதுக்குடா இங்கே தூக்குன்னு என்னை எதுக்குடா? கொஞ்ச நேரத்தில் மிரண்டுவனே. நல்ல வேலை, செவத்தால் இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பேன் கருத்தவை. JM ரேடியோ பாலமேடு உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கொட்டக அமைப்பு எம் சண்முகம், பாவிட மருதூர். உண்மையிலே கொட்டக அருமையான கொட்டகை. நாரதில் விழுந்து கொண்டரம் பல்ல தெரிஞ்சாடா. அந்த ஆள் செவர் நினச்சி போய் சாய துணியோட கலண்டு. ஐயோ, கிழக்கு தெரு தேவேந்திர குல வேளார்கள், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், அச்சம்பட்டி அத்தனை பேருக்கு நன்றி ஐயா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்தி கொண்டிருப்பவன் என்னுடைய பேர், எங்கள் வாத்தியாருடைய பேரை சொல்லணும். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதுபுறம் 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து படிப்பறிவு இல்லாட்டாலும் செம்புரியாடு மேய்ச்சு நாடகத்துக்கு வந்தவன் என்பது எனக்கு பெருமை. அடியன் கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்து, எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை அண்ணன் தம்பி தாய் தகப்பன் அத்தனை பேரும் எங்களுக்கு உணவில்லை, இருக்க இடப்பிடம் இல்லை என்று சொன்னால் நான் இருக்கிறேன். நான் பேர் வாங்கின ஆட்டக்காரன் ஐயா. கூத்தாடி உங்களை எல்லாம் கஞ்சி ஊற்றி காப்பாற்றி போடுவேன். MKR அன்பாலயம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவன்காமி
மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இந்த வந்துட்டானடா, நான் வளர்த்த என் போந்தா, என் தங்கம் வந்துட்டானடா, ஏன் ஜிங்கா தம்பி வாடா. ஆமா, என்னைய தலையிலடி போடா, ஊரு கண்ணு வட்டுற நைட்டியை போட்டுட்டு வாடா. அண்ணே விடுனே, அவன் என் தம்பினே. எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லாருமே ஒத்துமையாக நல்லா இருக்கணும். எல்லாருமே ஐயா எல்லாருமே இந்த உலகத்தில இனிமேல் யாரும் பிறக்க போறதில்லை. இருக்கிற வரைக்கும் தாய் பிள்ளையா நோய் நொடி இல்லாம யாருக்கிட்ட கடை வாங்காம நீங்க எல்லோருமே சாமியோட அருளோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் கோழிதான். என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, காத்தோடு போகும் காத்தாடினா. ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ணன் கிளியே, உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னல் தண்ணியே, அதை போல ஒன்னத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு போது அடி தங்கச்சி குடிகாரே இவன் ஓக்கச்சி, பாட்டாளே சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போலே வாய்க்காதம்மா, வாய்க்காட்டி விட்டு தள்ளையே எங்கனும். வந்தாரே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா, காயானதெல்லாம் கனியாகுதா, இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன். ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் கூலிதான். என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, காத்தோடு போகும் காத்தாடினா. ஏன் ஊரு மதுரை பக்கம்
கேட்க படக்கு படக்கு வருது. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் அண்ணே. ஐயா சரி அந்த ஆடத்தை போட தாக்கல் உள்ள விட்ட மாதிரி இருக்க ஆரம்பமா. இது என்ன முகம் வித்தியாசமா இருக்கு? ஏன் இன்னைக்கு மாமாவை கூப்பிடவே இல்லையாம்மா? மாமா மேல எரிச்ச இதா இருக்கு. நீ சுதி அப்படி போற என்ன இதா இருக்க நீ? எரிச்சதா? அவ வந்து வேற பக்கம் அதான் வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே சொல்லி தருவே என்ன கதை வேணும் அள்ளி தருவே மாமா கொடுத்து வாங்குறாங்க கடுப்புல வாசிக்கிறேன் என்ன கதை வேணும் சொல்லி தருவே என்ன வழி வேணும் அள்ளி தருவே வேண்டியதை நீ கேளம்மா கேட்டா தட்டினது இல்ல வேண்டியதை நீ கேளம்மா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு பிள்ளை கொண்டு வரவா சின்னர்ம போல ஊர வரவா சிங்கரமசார கொண்டு வரவா சின்னர்ம போல வரவா என்னடா பிரியோ ஏன் போற? சீ அது அழகா இருக்கும். சட்டையில தூக்கி கூடாதே முண்டாட்டி துவைக்கிறதுக்குள்ளே அவ்வளவுதான். வெத்தலைய போட்டு டாய். இந்த மூஞ்சிக்கு இது வேற எதுக்கு தாங்க வெத்தலை போடுறீங்க? நல்லா அழகா அம்சமா இருக்கீங்க. ஷாருக் கான் மாதிரி. என்னது? என்ன கான் மாதிரி? ஷாருக் கான். நல்ல வேளை. பாப்கார்ன் இல்லங்க ஷாருக் கான். பாப்கார்ன் கூட ஒரே செட கூப்பிடுது முத்தம்மா. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் சிரிக்காம முறைச்சு பார்த்துட்டே போறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆயா அண்ணே அண்ணே மனசார தானே மாலை போட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசையா. என்ன ஆசைனே? நீங்க 2 பேரும் இப்படி மாலையும் கழுத்துமா நிக்கிறோம்னு ரொம்ப நாள் ஆசை. என்னைக்கு நடக்கும்? அவனுக்கு என்ன ஆசை உனக்கு என்ன ஆசை? நீ கொல்ல பாக்குற இல்ல நினைச்சு பாத்து இது வரை ஐப்பசி வரைக்கும் நாடகம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு மாலை மட்டும் நீ தானே சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி. அது வேற வாய் இது வேற வாய். அது வேற பக்கம் லைன் ஆயிடுச்சு. நீ பேசாம இரு. எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை எழுதி கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பம் நன்றி நன்றி கண்ட வணக்கம்.
ஹனிமூனுக்கு பூம்புகார் இருக்குல்ல, பூம்புகார். அப்ப என் மச்சானோட வாழ்க்கை அது அப்படியே போக வேண்டியதான். ஒரட்டு செட கூப்பிடுது முத்தமா. அன்பளிப்பு இல்ல, இந்த பொன்னாட போத்துனதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லக்கூடாதுன்னு. இல்ல அத சொல்லல, அது சொல்லலையா? அவங்க வேற சொன்னா நீங்க எதுவும் பேசாதயா. பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால அப்படித்தான் இருப்பேன். ஒரட்டு செட கூப்பிடுது முத்தமா, பின்னால நான் வாரு குத்தமா. ஒரட்ட செட கூப்பிடுது முத்தமா, பின்னால நான் வாரு குத்தமா. எங்க மிருதங்காருக்கு எப்படி ஆசை வருது பத்தியில, புழுக்கு புழுக்கு. அட ஓ காதல ஏத்த காய்ச்சி விட்டு. மாமாவுக்கு மடுவு எப்படி ஆடுது பாரு. ஐயோ மாமா காரத பாக்குறீங்களா? ஒத்தர் ரூபா தாரே ஒரு முட்டை தட்டுந்தாரே கிட்ட வாங்க நம்ம எங்கடாச்சும் 2 பேரும் ஓடி போய் தொலைங்க, நாங்க நாடகத்தாவது நிப்பாடிட்டு போய் தொலைங்க. டான்சருக்கு என்ன பண்ணுவீங்க? கல்யாணமே ஆகல, அதுக்கு எப்படி நீங்க எனக்கு எப்போ பொண்ணு கொடுப்பீங்க? உங்களுக்கானே கொடுப்போம், செனையானதுக்கு அப்புறம் கொடுப்பேன். கேக்குறீங்க மாமா மாமா பொண்ணு கொடு. பொடி நடையா போறவரே ஒரு திருங்க நாடுவாரே கேடாயா வீராப்பு. என்னை பார்த்தா நிமிந்துக்குச்சு, நான் என்ன பண்ண?